அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த இறை தூதர்கள் மனித சமுதாயத்துக்கு போதித்த போதனைகள், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதங்கள், இவற்றையெல்லாம் இஸ்லாமிய மரபு சொற்களில் அல் அதியானு சமாவியா, வானலோக மார்க்கங்கள் என்று அழைக்கின்றார்கள். வான் மார்க்கங்கள் என்று சொல்வதன் பொருள், அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து வஹி என்கின்ற வேத வழிபாட்டின் மூலமாக அருளிய மார்க்கங்களைத்தான் வான் மார்க்கங்கள் என்று அழைக்கின்றார்கள். இதனுடைய இன்னொரு பொருள், கம்யூனிசத்தை போல உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த இதர கோட்பாடுகளைப் போல அவை மனித மூளையிலே உதித்த மார்க்கங்கள் அல்ல. இறைவன் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய, இறை தூதர்கள் மூலமாக வழங்கிய அது இறைவனின் மார்க்கங்கள் என்று சொல்வதற்குத்தான் அல் அதியானு சமாவியா, வான் மார்க்கங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வான் மார்க்கங்களுக்கிடையில் பல ஒற்றுமை இருப்பதை நாம் உணர முடியும். கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால், யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இஸ்லாம் ஆகியவற்றுக்கு இடையில் அடிப்படையில் சில ஒற்றுமைகள் இருப்பதை நாம் உணர முடியும். இந்த ஒற்றுமைகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கோட்பாடுகளில் இருப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை அருள்மறையாம் திருக்குர்ஆன் பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நோன்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நோன்பு என்கிற அந்த கடமை வான் மார்க்கங்களிலே நடைமுறையில் இருந்ததுதான். கம்யூனிசத்திலோ, மனிதன் கண்டுபிடித்த இந்துத்துவா கோட்பாடிலோ, திராவிட கோட்பாட்டுகளிலோ இந்த நோன்பு என்கிற தத்துவத்தை நாம் பார்க்க முடியாது. அதே போல் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலிக்குல்லின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் இறைவனுக்காக பலிப்பிராணியை அறுத்து பலியிடுவதை நாம் வழிமுறையாக்கி வைத்தோம் என்று கூறுகிறான். ஆதம் நபியினுடைய பிள்ளைகளில் 2 ஆண் மக்கள், இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர், இருவருமே அல்லாஹ்வுக்கு குர்பானியை முன்வைத்தார்கள். ஒருவரின் குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றொருவரின் குர்பானியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் பொறாமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியின் சொந்தக்காரரை பார்த்து, நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று மிரட்டினார். அதற்கு அவர் சொன்னார், என்னை நீ கொன்றால் பதிலுக்கு உன்னை கொல்ல நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இந்த குர்பானியை இறையச்சமுடையவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் எடுத்துரைக்கின்றது. இப்படி அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுவது, ரஹ்பானியத்தன் இப்ததஉஹா மா கதப்னாஹா அலைஹிம்,
திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணும் கலந்து சந்ததிகளை பெருக்கி உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு வைத்திருக்கக்கூடிய விதியே அன்றி துறவை கடைபிடிப்பதை நாம் அவர்களுக்கு உண்டாக்கவில்லை. ஒரு அஹ்பானியத்தை நிபுத்ததா துறவை மனிதனாக கண்டுபிடித்துக் கொண்டானே அன்றி மா கத்தப்னாஹ அலைஹிம், நாம் மனிதர்களுக்கு துறவை உண்டாக்கவில்லை, அது அவன் கண்டுபிடித்த கொள்கை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போல இப்படி எந்த தத்துவங்கள் எந்த நடைமுறைகள் எல்லாம் மனித சமுதாயத்துக்கு ஏதுவானவை, மனித அறிவுக்கு ஏற்றவை என்பதையெல்லாம் அல்லாஹ் வான் மார்க்கங்களிலே அந்தந்த காலகட்டங்களுக்கு மனிதனுக்கு நடைமுறையில் தான் வைத்திருக்கின்றான். அதே போல அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்தான், வட்டியை எல்லா மக்களுக்கும் தடை செய்தான். யூத மார்க்கத்திலும் வட்டி தடை செய்யப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்ட வட்டியை அவர்கள் அனுபவித்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் யூதர்களை பற்றி சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு உலகத்தில் வட்டியை உருவாக்கி அதை உலகத்தினுடைய கடைக்கோடி கிராமத்திலும் ஒவ்வொரு குடிசை வீட்டுக்குள்ளும் வட்டியை கொண்டு போய் சேர்த்த இந்த பாவச் செயல் உண்டாக்கியவர்கள், அதை தோற்றுவித்தவர்கள் யூதர்கள் தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை யூதர்களுக்கும் நாம் தடைதான் செய்திருந்தோம். கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது அவர்களுக்கும் அல்லாஹ் வட்டியை தடை செய்திருந்தான். ஆனால் யூதர்களோ மற்றவர்களுக்கு நாம் வட்டிக்கு கொடுத்தவர்களை சுரண்டி கொடுக்கலாம். வட்டி தடை என்பது ஒரு யூதன் இன்னொரு யூதனுக்கு வட்டிக்கு கொடுக்க கூடாது, அதுதான் இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயல். இதர சமுதாயத்து மக்களுக்கு நாம் வட்டிக்கு கடன் கொடுக்கலாம், வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் என்பது மட்டுமல்ல, மற்ற சமுதாயத்து மக்களை நாம் ஏமாற்றலாம், அவர்களை படுகொலைகள் செய்யலாம், அவர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம். அதற்கு நம்முடைய மார்க்கத்திலே இடம் உண்டு என்கின்ற ஒரு நடைமுறையை மார்க்கத்தின் செயல்பாடுகளில் ஒன்றாக அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அல்லாஹ் இதை பற்றியும் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல், யூதர்கள் இப்படி பேசிக் கொண்டார்களாம், அரபுக்கள் உங்களிடத்திலே வந்து ஏதேனும் அமானித பொருட்களை கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதை அவ்வளவு பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையெல்லாம் நமக்கு கிடையாது. தேவைப்படுகின்ற போது அவற்றை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம், அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஇம்மின் அஹ்லில் கித்தாபி இல்லா லயுமினன் நபி, வஇம்மின் அஹ்லில் கித்தாப், வேதக்காரர்களே சிலர் இப்படி இருக்கின்றார்கள், மன்னின் தஅமன்ஹு பிகின்தாரி யுஅத்திஹி இலைக், ஒரு மிகப்பெரிய செல்வ குவியலை அவர்களிடத்திலே கொடுத்து நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அதை பத்திரமாக வைத்திருந்து திரும்ப கொடுக்கக்கூடிய உணர்வுள்ள வேதக்காரர்களும் இருக்கின்றார்கள். வேதக்காரர்களில் சிலர் இப்படி இருக்கின்றார்கள், ஒரே ஒரு தங்க காசை கொடுத்து இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு துரோகம் செய்யக்கூடிய வேதக்காரர்களும் உண்டு. ஏன் இப்படி துரோகம் செய்கிறாய், அவன் நம்பி ஒப்படைத்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் அல்லவா என்று யாரேனும் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், லைஸா அலைனா ஃபில் உம்மீன சபீல், எழுத படிக்க தெரியாத அரபுக்களை ஏமாற்றுவது குற்றமல்ல என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்பார்களாம். ஏன் அவர்களை ஏமாற்றுவது தவறல்ல என்றால் அவர்கள் தான் உம்மி, எழுத படிக்க தெரியாதவர்களாயிற்றே. நாமெல்லாம் வேதங்களை கற்றவர்கள் அல்லவா, வேதங்களை கற்றவர்கள் என்பதனால் நாம் உயர்ந்தவர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்களை உயர்ந்தவர்கள் ஏமாற்றலாம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பலாமன் ஔஃபா பி ஆஹதிஹி வத்தகா இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், வாக்குறுதிகளை பேணுவதும் அமானிதங்களை திரும்ப ஒப்படைப்பதும் இறையச்சம் உள்ள எல்லோருக்கும் தான் கடமை, இதிலே யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது என்று அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த தத்துவத்தினுடைய வழி வந்தவர்கள்,
இந்தியாவிலும் கூட அதே தத்துவத்தை போன்ற அந்த தத்துவத்தினுடைய சாயலை சுமந்திருக்கக்கூடிய கொள்கை இந்தியாவிலும் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கின்ற இந்த தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், நம்மை விட படிப்பறிவிலே தாழ்ந்தவர்கள், அவர்கள் எந்த காலத்திலும் படிக்கக்கூடாது, அவர்கள் எந்த காலத்திலும் வேதங்களை திறந்து பார்க்கக்கூடாது, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியவைகள் தான் அவர்களுக்கு வழிகாட்டுதல்கள். எனவே அவர்களை சுரண்டலாம், அடிமையாக நடத்தலாம், அவர்களுடைய உழைப்பில் நாம் வாழலாம், நாம் உழைக்காமல் சும்மா இருந்து கொண்டு அவர்களை அடிமைகளாக, பண்ணை அடிமைகளாக வைத்து வேலை வாங்கி அவர்களை நாம் அவருடைய உழைப்பை சுரண்டி வாழ்வதற்கு நமக்கு உரிமை உண்டு, காரணம் நாம் உயர்ந்தவர்கள் என்கிற தத்துவத்தை போதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவிலும் இருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய முக்கியமான ஆட்சியாளர்களே ஒருவர் அலாவுத்தீன் கில்ஜி. அலாவுத்தீன் கில்ஜி என்பவர் படையெடுப்பாளர் அல்ல, பாரசீகத்திலே இருந்து வந்தவர் அல்ல, அவர் முகலாய மன்னர்களுடைய வம்சாவளியிலே இருந்து வந்தவரும் அல்ல. இந்தியாவிலே பிறந்து, இந்தியாவிலே வாழ்ந்து, இந்தியாவை ஆட்சி செய்து, இந்தியாவுக்கு எதிராக மங்கோலியர்கள் 8 முறை படையெடுத்த போதும் 8 போர்களிலும் மங்கோலியர்களை தோற்கடித்த ஒரே ஆட்சியாளர் அலாவுத்தீன் கில்ஜி அவர்கள்தான். ஆனால் அந்த அலாவுத்தீன் கில்ஜி அவர்களை பற்றி இங்கே என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவருடைய மனைவியரில் ஒருவர் அரவாணியாக இருந்தார், அரவாணியை தன்னுடைய மனைவியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று அவருடைய ஒழுக்கத்தின் பக்கங்களை குறை சொல்லக்கூடிய சில வரலாற்று ஆசிரியர்கள் சில கருத்துக்களை தங்களுடைய புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, அவர் ஆட்சிக்கு வந்து மங்கோலியர்களை 8 முறை 8 போர்கள் மங்கோலியர்கள் நடத்தி அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டிய கட்டம் இருந்ததனால் அரசாங்கம் நிதி நெருக்கடியிலே சிக்கி தவித்தது. அரசாங்கம் நிதி நெருக்கடியிலே சிக்கி தவித்த போது அவர் அன்றாடம் காடு கழனிகளிலே வேலை பார்க்கக்கூடியவர்களிடத்திலே வரிகளை போட்டு அவர்களுக்கு வரி சுமைகளை ஏற்றி அதை வைத்து அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்றவர் நினைக்கவில்லை. மாறாக, யார் நாங்களெல்லாம் கடவுளின் பிள்ளைகள், நாங்களெல்லாம் பிரம்மதேயாக்கள், நாங்களெல்லாம் கடவுளுடைய தலையில இருந்து வந்தவர்கள், எங்களுக்கு இத்தனை ஏக்கர் நிலங்களை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரம்மதேயாவுக்கும் தர வேண்டும், கடவுளின் பிள்ளைக்கும் தர வேண்டும் என்று ஆட்சியாளர்களை நம்ப வைத்து ஏக்கர் கணக்கின நிலங்களை வாங்கி அதில் அவர்களும் உழைக்காமல் தாழ்த்தப்பட்ட மக்களை வைத்து உழைக்க வைத்து அவர்களுக்கு பசிக்கு சோறு மாத்திரம் போட்டு உடுத்துவதற்கு ஒழுங்கான துணியை கொடுக்காமல் உழைப்புகளை எல்லாம் இவர்கள் சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஏன் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் வயிறு நிறைய என்கிற கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கிறது. அடிமைகள் என்றால் அரைகுறை சாப்பாடு தானே கொடுத்திருக்க வேண்டும். ஏன் அவர்களுக்கு தரமான சாப்பாட்டை அவர்கள் கொடுத்தார்கள் என்கிற கேள்விக்கு அப்போதுதானே ஆயுள் முழுக்க அவர்களிடத்தில் இருந்து உழைப்பை வாங்க முடியும். அவன் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தால் தானே இந்த காடுகளிலே வேலை செய்வதற்கு அவர்களை நிரந்தரமாக அடிமைகளாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக அவர்களுக்கு தரமான சாப்பாடுகளை போட்டு அவர்களை கடைசி வரைக்கும் அடிமைகளாகவே வைத்திருந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களிலே அவர்களை விவசாயம் செய்ய வைத்து இவர்கள் சும்மா இருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அரசுக்கு வரியும் கட்ட தேவையில்லை. ஏன் கட்ட தேவையில்லை என்றால் இவர்கள் எல்லாம் பிரம்மதேயாக்கள், அதாவது பிரம்மனுடைய தலையில இருந்து வந்தவர்கள். எனவே அவர்களிடத்திலே வரி வாங்குவது குற்றம், அது ஆட்சிக்கு எதிராக கடவுளின் கோபத்தை பெற்று தந்துவிடும் என்று ஆட்சியாளர்களை பயங்காட்டி பிரம்மதேயாக்கள் எனப்படுகிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அலாவுத்தீன் கில்ஜி அவர்கள் அரசாங்கம் இப்படி நிதி நெருக்கடியிலே தவித்துக் கொண்டிருக்க, அந்த நிதி நெருக்கடி என்பதும் ஆட்சியாளர் உல்லாசமான விமானங்களை வாங்குவதற்கு அல்ல, ஆட்சியாளர்கள் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, அரசுக்கு எதிராக நடந்த சதிகளை முறியடித்து அதிலும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிக்கொண்டு வரக்கூடிய மங்கோலியர்களை எதிர்த்து போராடுவது என்றால் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. 6 நூற்றாண்டுகளுக்கு பகதாதிலே கொடிகட்டி பறந்த அப்பாசிய கிலாபத்தை வீழ்த்தியவர்கள் மங்கோலியர்கள், அவர்களை வீழ்த்தியவர் அலாவுத்தீன் கில்ஜி. எனவே நிதி நெருக்கடிகளை தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய
அரசுக்கு இந்த நாட்டில் வாழுகின்ற ஒரு செக்டார், ஒரு பிரிவு மக்கள் வரியே தராமல் தங்களுடைய காடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சரியான ஊதியமும் கொடுக்காமல் இப்படி சுரண்டி பொழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அப்படியானால் இவர்களுக்கு எதற்காக இந்த சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்று நிலங்களை எல்லாம் கூட அவர் பறித்துக் கொள்ளவில்லை. நிலங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அரசுக்கு தர வேண்டிய வரியை மாத்திரம் ஒழுங்காக தாருங்கள் என்று கேட்டதற்காக வேண்டி அப்போதே அவர்கள் அலாவுதீன் கில்ஜிக்கு எதிரான பொய்க்கதைகளை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அலாவுதீன் கில்ஜியை பற்றி வேறு இந்து மதத்தினுடைய மீது நம்பிக்கை கொண்ட வரலாற்று ஆசிரியர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால், சேவியர் ஆஃப் இந்துயிசம் என்று சொல்கிறார்கள். இந்து மதத்தினுடைய காவலரே அலாவுதீன் கில்ஜி தான். அவர் கொடுத்த சலுகைகளால் தான் அந்த மதம் அந்த காலகட்டத்திலே வாழ முடிந்தது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் தாழ்ந்தவர்கள், பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற தத்துவம் இங்கே நிலை பெறுவதற்கு யூதர்கள் அங்கே நடைமுறையில வைத்திருந்த அந்த கோட்பாடுதான் காரணம். அந்த கோட்பாடு என்ன சொல்கிறது? லைஸா அலைனா ஃபில் உம்மீன சபீல். எழுத படிக்க தெரியாத அரபுக்களை எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் சுரண்டலாம், அவர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து நாம் பெறலாம். ஒரு யூதன் தான் இன்னொரு யூதனுக்கு வட்டிக்கு கொடுக்க கூடாது. யூதன் கிறிஸ்தவனுக்கு கொடுக்கலாம், யூதன் முஸ்லிமுக்கு கொடுக்கலாம், யூதன் அரபுகளுக்கு கொடுக்கலாம், மற்ற இனங்களுக்கு கொடுக்கலாம். அவனை சுரண்டி கொடுப்பதற்கு நமக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. காரணம், நாம் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதை வேதத்திலும் எழுதி வைத்துக் கொண்டார்கள். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் வான்மார்க்கங்கள் அல் அதியானு சமாவியா, வான்மார்க்கங்கள் எனப்படுகின்ற எல்லா மார்க்கத்திலும் சில அடிப்படையான ஒழுக்க நெறிகளை வைத்துத்தான் இருந்தார். ஏகதெய்வ கோட்பாடு மான்மார்க்கத்தில் எல்லாமே ஏகதெய்வ கோட்பாடு தான். பல தெய்வ கோட்பாடு மான்மார்க்கத்தில் இல்லவே இல்லை. பெற்றோரை துன்புறுத்தக்கூடாது, பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும், எல்லா மான்மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தமிழிலே கூட சொல்வார்கள் பஞ்சமா பாதகம் என்று. இஸ்லாத்திலே 7 பெரும்பாவங்கள், தமிழிலே பஞ்சமா பாதகம் 5 பெரும்பாவம் தான். மீதம் எது 2 என்று கேட்டால் இணை வைப்பதும் பெற்றோரை துன்புறுத்துவதும். தமிழிலே பெற்றோரை துன்புறுத்துவது ஒரு பெரும்பாவமாக சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் வான்மார்க்கத்தில் தான் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வான்மார்க்கங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையிலே மிக முக்கியமானவைகள் வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏகதெய்வ கோட்பாடுதான். வதரு வாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, எந்த செயல் பாவம் என்று வெளிப்படையாக தெரிகிறதோ அதுவும் பாவம்தான். எந்த செயல் தொடக்கத்தில் பாவமாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் உள்ளே போனால் அது பாவமாக தெரியும் என்றால் அதுவும் பாவம்தான். குர்பானி கொடுப்பது எல்லா சமுதாயத்துக்கும் நடைமுறையிலே இருந்து வந்ததுதான். நோன்பு மனிதன் கண்டுபிடித்த தத்துவத்தில் கிடையாது. திராவிட தத்துவத்தில் நோன்பு கிடையாது, இந்துத்துவாவில் நோன்பு கிடையாது, கம்யூனிசத்திலே நோன்பு கிடையாது. இவைகளெல்லாம் மனிதன் கண்டுபிடித்த தத்துவங்கள். யூத மதத்திலே நோன்பு இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. வலி குல்லிஞ்சான் மன்சக்கன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் குர்பானியை அமைத்து வைத்தோம். ஒரு அஹ்பானியத்தை நிபித்ததா, துறவை மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டான். நாம கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். அவன் வான் மார்க்கத்தில், யூத மார்க்கத்தில் கல்யாண திருமணம் உண்டு, கிறிஸ்தவ மார்க்கத்தில் திருமணம் உண்டு, இஸ்லாத்தில் திருமணம் உண்டு. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து திருமணம் உண்டு. திருமணம் செய்து கொள்வதற்கான சம்பந்த வழிகளுக்கான வாய்ப்பு இல்லாத போதே அல்லாஹ் திருமணத்தை கடமையாக்கினான். ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் மட்டும் இருந்த போதே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மாற்றி மாற்றி திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே திருமணம் இறைவனுடைய வழிமுறை, துறவு மனிதன் கண்டுபிடித்தது. இப்படி வான்மார்க்கங்களுக்கு இடையில் ஒற்றுமைகள் இருக்கின்றன. அந்த வான்மார்க்க ஒற்றுமைகளில் ஒன்று என்னவென்றால் ஆண்டான் அடிமை பாகுபாடு என்பது உலகத்தில் கிடையாது. ஆனால் மனிதன் இந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டான். மனிதர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வை கற்பித்தான். யூதர்கள் நாங்களே உயர்ந்தவர்கள், நஹனு அப்னாவுல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வினுடைய ஆண் மக்கள், நாங்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். ஒருவேளை நாங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்காக அல்லாஹ் எங்களை தூக்கி நரகத்திலே போட்டாலும் கூட நாங்கள் விரல் விட்டு எண்ணத்தக்க நாட்கள் தான் நரகத்திலே இருப்போம். ஒரு 9 நாள் 10 நாள் தான் அதிகபட்சம். ஐயாம மாதுதா என்று சொன்னால் எண்ணுகின்ற நாட்கள்.
எண்ணுவதற்கு எத்தனை விரல்கள் இருக்கின்றன? 10 தான். அதிகபட்சமே நாங்கள் 10 நாளைக்குத்தான் நரகத்தில் இருப்போம். இப்படி எல்லாம் யூதர்கள் சொல்லிக் கொண்டார்கள். இவற்றை எல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். இன்றைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போலி தத்துவம் இன்றைக்கும் சாகவில்லை. இன்றைக்கு உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், அந்த தத்துவம் அந்த மனிதனை தவறு செய்வதற்கு தூண்டுகிறது. கம்யூனிசம் உலகத்திலே நிலை பெற்றது. செல்வந்தர்களை எல்லாம் வெறுக்க வேண்டும் என்று ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணமும் ஓம் பணம் தான் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதர்களுக்கு இடையில் அழகிலே ஏற்றத்தாழ்வு வைத்திருப்பதை போல, ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வை வைத்திருப்பதை போல, செல்வத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கின்றான். எல்லா மனிதனுக்கும் ஒரே ஆரோக்கியம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் ஒரே அழகு இல்லை. எல்லா மனிதனுக்கும் ஒரே நிறம் இல்லை. எல்லா மனிதன் பேசுகிற மொழியும் ஒன்றல்ல. அதே போல செல்வம் என்றால் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் செல்வம், இன்னொரு மனிதனுக்கு பணம் செல்வம், இன்னொரு மனிதனுக்கு நல்ல குடும்பம் செல்வம், இன்னொரு மனிதனுக்கு அன்பான மனைவி செல்வம், இன்னொரு மனிதனுக்கு ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் செல்வம், இன்னொரு மனிதனுக்கு நல்ல சுற்றுப்புற சூழல் அவனுக்கு செல்வம், இன்னொரு மனிதனுக்கு சுகாதாரமான காற்று, நல்ல வளமான கிராமத்து வாழ்க்கை, அது அந்த மனிதனுக்கு செல்வம். செல்வம் என்பது பணம் என்பது மட்டுமல்ல. எனவேதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நாம் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வை வைத்தோம். இறை தூதர்களுக்கு இடையிலே கூட நாம் வித்தியாசத்தை வைத்தோம். மனிதர்களுக்கு இடையில் நாம் ஏற்றத்தாழ்வை வைத்தோம். கம்யூனிசம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தட்டி நொறுக்கி அனைவரும் சமம் என்று சொல் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தத்துவம் உலகத்திலே 80 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியவில்லை. அதே போல யூத தத்துவம் சக மனிதனை, இன்னொரு மனிதனை அவன் மாற்று மதத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி வெறுக்க சொல்லிக் கொடுத்தது. கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே உலகத்தில் நடக்காத சண்டையா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே நடந்துவிட்டது? யூதர்கள் கொன்ற முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமா, கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமா என்று கேட்டால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்கு வருகின்றார்கள். அங்கே கிறிஸ்தவர்களின் ஆட்சி இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் கிறிஸ்தவர்கள் அவர்களை பார்த்து பைத்துல் முகத்தஸினுடைய திறவுகோலை சாவியை ஒப்படைத்தார்கள். உங்களை பார்த்துத்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து உங்களை அழைத்தோம் என்று சொன்னார்கள். ஏன் நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்றால், பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளக்கூடிய புதிய மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவர் இன்னென்ன அங்க அடையாளங்களோடு இருப்பார் என்று எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அங்க அடையாளங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு யுத்தத்தை நடத்தி உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அந்த அடையாளங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன, இதை பெற்றுக்கொள்ளுங்கள் சாவியை என்று சொன்னார்கள். யூதர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் இங்கே வாழுகிற மக்கள் இங்கே வாழலாம், உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் சர்ச்சுகள் இங்கேதான் இருக்கும், அதை நாங்கள் தகர்க்க மாட்டோம். நீங்கள் இங்கிருந்து நீங்களாக வெளியேறி போனால் நாங்கள் தடுக்க மாட்டோம், எங்களுக்கு பயந்து நீங்க போனீங்கன்னா தடுக்க மாட்டோம், நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்களுக்கு எல்லா வகையான உரிமையும் உண்டு என்றெல்லாம் ஒப்புதல் கொடுத்ததற்கு, எழுதி முடித்ததற்கு பிறகு யூதர்கள் வருகின்றார்கள். யூதர்கள் வந்து இது எங்களுக்கும் தான் புனித தலம், எனவே நாங்களும் இங்கே தங்கிக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே, தயவு செய்து நீங்கள் அனுமதியை கொடுத்து விடாதீர்கள், இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது, இதிலே புதிய வரிகளை சேர்ப்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்களாக கிறிஸ்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். தயவு செய்து நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு நீங்கள் ஒரு இடம் தர வேண்டும் என்று சொன்னார். கடைசியாக கிறிஸ்தவர்களின் சம்மதத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் 100 ஃபேமிலி, 100 யூத குடும்பம் மாத்திரம் இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். அங்கே சஃப்ரோனிஸ் தி வாரியார் என்றவரை சொல்வார்கள், யூத மதத்தினுடைய தலைமை பாதிரியாக சஃப்ரோனிஸ் அவருடைய பெயர். அவர் சொல்லுகிறார், இவர்களை பற்றி தெரியாமல் இவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள், பின்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீர்கள் என்று சொன்னார். அதுதான் நடந்தது வரலாற்றில். உள்ளே நுழைகிற வரைக்கும் ஒரு மாதிரி பேச்சு, நுழைந்த பிறகு வேறு மாதிரி பேச்சு.
உள்ளே நுழைந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்களையே அங்கே படுகொலைகளை செய்தார்கள். இதுதான் யூதர்களின் வரலாறு. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கு ஒரு கருத்து வேதத்திலே அவர்களே திணித்து வைத்துக் கொண்டார்கள். நாம் வாழ்வதற்கு எவனையும் ஏமாற்றலாம். ஏனென்றால் we are chosen people, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் வாழ்வதற்கு யாரையும் வீழ்த்தலாம், நாம் வளமாக வாழ்வதற்கு யாருக்கும் வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் என்று அவருடைய மத நம்பிக்கையிலேயே அவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்கு அரபுக்கள் எல்லோரையும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு அரபு நாடு மிச்சம் இல்லை. ஒரே ஒருத்தன் ஈரான்கார ஏமாற மாட்டேன் என்று 48 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் ஏமாறவே மாட்டேன், அவங்கிட்ட எந்த ரூட்ல வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். அவனை தாக்கி அழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரபுக்களை எல்லாம் ஏமாற்றி தங்கள் அணியிலே சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு பண்ணாத என்று. இதற்கு காரணம் அந்த நம்பிக்கை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று. அதே சாயலில், அதே ஜாடையில் ஒரு தத்துவம் இந்தியாவில் இருக்கிறது. அந்த தத்துவம் தான் வாழ்வதற்கு யாரைக்கும் குழி பறிக்கலாம், யாரையும் ஏமாற்றலாம் என்று அந்த தத்துவம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய வீட்டு பிள்ளைகளே அறியாமையின் காரணமாக அந்த தத்துவம் வளர்வதற்கு சிலருக்கு துணை போகிறார்கள். நாம் கடந்து வந்த பாதை, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் செல்லரித்து போய்விட்டன. இந்துத்துவாவினுடைய அழிவு கோட்பாட்டுக்கு எல்லா மாநிலமும் கிட்டத்தட்ட பலியாகிவிட்டது. கேரளா பலியாகி கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட பலியாகிவிட்ட போதும் ஒரு கற்பூர பெட்டகத்தை போல பத்திரமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால், அதை கெடுப்பதற்கு நம்முடைய வீட்டுக்குள் இருந்தே பிள்ளைகளை கண்டுபிடித்து விட்டார்கள். நம்ம வீட்டு பிள்ளைகளையே கண்டுபிடித்து எடுத்து விட்டார்கள். எப்படி கண்டுபிடித்தார்கள்? நாம விளையாட்டுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று வேடிக்கைக்காக பிள்ளைகளை சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போனோம் அல்லவா? ஒரு சினிமா பார்த்ததுனால என்ன ஆகிற போகுது, வாரத்துல ஒரு நாள் பார்த்தால் என்ன ஆகிவிட போகிறது என்று கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு போனோம் அல்லவா? வீட்டுல ஒன்னா உட்கார்ந்து தானே பையன் சினிமா பார்க்கிறான் என்று நாமும் உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த திரையிலே தென்பட்டவனை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவன்தான் காப்பாற்ற போகிறான் என்று நம்பி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு ஓட்டை கண்டுபிடித்து விட்டான். ஒரு ஓட்டு ஓட் VOTE, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடித்து அங்கிருந்து எடுத்திருக்கிறான். என்ன நடந்திருக்குன்னு தெரியல. 4ஆம் தேதி எப்படி இதே நேரத்துக்கு தெரிஞ்சிட போகுது, அது வேற விஷயம். ஆனால் எங்கே கண்டுபிடித்து விட்டார்கள், நாம எங்க கவனக்குறைவாக இருந்தோமோ அதிலே உள்ளே பூந்து விட்டார்கள். எங்கே சனி ஞாயிறு தானே, ஒரு சினிமா தானே, ஒரு படம் தானே, 3 மணி நேரம் தானே, அவன் கரெக்டா சுபுகெல்லாம் தொழுதுருவான், அவன் லோகருக்கெல்லாம் ஒழுங்கா வந்துருவான். சில நேரங்கள்ல பரீட்சை எழுதும்போது தகச்சது கூட தொழுவான். வாரத்துல ஒரு நாள் சினிமா பார்த்தா என்ன ஆகிவிட போகிறது என்று சொன்ன அந்த வாய்ப்பை, அந்த 3 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகளுடைய மூளையை எப்படி கரெக்டாக்கி இருக்கிறது என்று பாருங்கள். நம்ம எங்க கோட்டை விட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இது வரைக்கும் தெரியாம இருந்தது. ஆனால் அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த போகுது என்பது 4ஆம் தேதிக்கு தெரியும். அப்படி தெரிந்தால் அதுக்கு அந்த பொறுப்பை நாம ஏற்றுக்கணும். இனிமேல் அப்படி ஒரு தவறு நடக்க விடாமல், அதாவது நான் இன்னும் இந்துத்துவா நம்முடைய வீக்னஸை பயன்படுத்தி அப்படி உள்ள பூந்து வருது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, நாம் வாழ யாரையும் ஏமாற்றலாம், யாரையும் கூறு போடலாம். அந்த தத்துவத்தை அவர்கள் யூதர்களிடமிருந்து கற்றார்கள். யூதர்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் எச்சரிக்கின்றான். இந்த செயின், இந்த சங்கிலியை, இந்த வளைய சங்கிலி எப்படி உன்னோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த யதார்த்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்கிற பாடமும் திருக்குரானே நமக்கு கற்றுத்தந்ததாக இருக்கும். அந்த பெருமையும் திருக்குரான் பெற்று விடுகிறது. எனவே திருக்குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை இஸ்லாமிய உணர்வுள்ள பிள்ளைகளாக, மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.